A quiet fish, a soaring gull, a friendship unlike another. One lived the depths, the other flew high, a bond they thought they'd always weather. But cruel words crept and planted seeds of doubt inside her head, and she flew away, forgetting all the gentle things he'd said. True friendship isn't distance, it's the doubt you let take hold. This is a powerful and touching story about the weight of the choices of friendship. I have composed some songs also that capture the emotional journey of seagull and the sheefish, focusing on the sense of longing, regret, and the deep connection they shared. வாழ்க்கையில் நாம் நிறைய நட்பை நம்ம சந்தித்திருப்போம். அந்த நட்பில் நம்முடைய கேரக்டர் என்பது இந்த கதையில் வரக்கூடிய மீன் அல்லது சீகல் கடற்பறவையினுடைய அந்த குணாதிசயங்களில் ஒன்றாக நாம் இருந்திருக்கக்கூடும். எந்த காரணத்திற்காகவும் நட்பை போன்ற ஒன்றை நாம் அழிக்க விடக்கூடாது. அது யாருக்காகவும் அல்லது எதற்காகவும் நல்ல நட்பை நாம் இழக்காமல் காப்பாற்றணும். இதுதான் அந்த கதையினுடைய மிக முக்கியமான கருத்து. நீலக்கடல் மேற்பரப்பு, வானத்தில் வலசை ஏகும் பறவைகள், அவற்றினை பின்தொடர்ந்து பறந்து கொண்டிருந்த அந்த சீகல் கடற்பறவைக்கு ஏதோ ஒரு வேதனை, இனம் புரியாத வாழ்க்கையை பற்றிய வழி அதனை சோர்வடைய செய்திருக்கலாம். மயங்கி கடற்பரப்பின் மீது விழுந்தது. அங்கே நீந்தி கொண்டிருந்த மீன் அந்த நிகழ்வை பார்த்தது. அப்பறவையை கடற்பரப்பிலேயே நகர்த்தி கொண்டு போய் அங்கே உடைந்து போன ஒரு படகின் பாகத்தின் மீது உந்தி தள்ளி சீகள் கண்விழிக்கும் வரை அதன் அருகிலேயே நீந்தி கொண்டிருந்தது. கண்விழித்தது சீகள். சீகள், எப்படி இருக்கீங்க, இப்போ பரவாயில்லையா என்றது. சீகள் நெகிழ்ந்து போனாள். இந்த வேட்டையாடும் உலகில் உயிர்களை காப்பாற்றும் மனங்களும் உள்ளதை அறிந்து வியந்து போனாள். அதுதான் அவர்களுடைய நட்பின் முதல் அறிமுகம். வாழ்வியல் வேறுபாடுகள் அவர்களிடையே இருந்தாலும் அவர்கள் மணிக்கணக்காக நாள்தோறும் சந்தித்து தங்கள் கதைகளை பகிர்ந்து கொண்டார்கள். மீன் கடலின் ஆழத்தில் வாழ்ந்தது அமைதியுடனும் சிந்தனையுடனும். கடற்பறவையோ உயரத்தில் பறந்தது, மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிரம்பியதாக. ஆனால் அவற்றின் தனித்துவங்கள் ஒருபொழுதும் அந்த நட்பினிடையே பிரச்சனையாக இருந்ததில்லை. யாரோ ஒருவர் அதை பிரச்சனையாக மாற்றும் வரை. ஒரு நாள் வலசை போன கடற்பறவையின் குடும்ப உறவு ஒன்று அப்பகுதிக்கு திரும்பியிருந்தது. அது இந்த சீகள் அந்த மீனுடன் நீண்ட நேரம் பேசி பழகுவதை கண்டது. அதை கண்டித்தது. அதை கேட்டது. ஒரு மீனுடன் ஏன் நேரத்தை இவ்வாறு வீணடிக்கிறாய்? அது உன்னுடன் பறக்க முடியாது, உன் சுதந்திரத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது. வேண்டுமானால் அது கரைக்கு வந்து உன்னை தேடி வந்து பார்க்கட்டுமே. சீகல் கடற்பறவைக்கு அந்த மீனால் பறக்க முடியாது என்பது நன்கு தெரியும். அவனுடைய உலகம் என்பது நீரோட்டங்களாலும் நிழல்களாலும் நிரம்பியுள்ளது என்பதும் அவளுக்கு தெரியும். ஆனால் அவனை அவள் பாதுகாக்காமல் அந்த இன்னொரு பறவை பேசுவதை அமைதியாக கேட்டது. அவனுக்காக சீகல் வாதாடவில்லை. அவள் அமைதியாக இருந்தாள். சிறிது சிறிதாக மற்றவர்களின் வார்த்தைகள் அவளுக்குள் சந்தேகத்தை விதைத்தன. அவர்கள் சொல்வது சரியாகத்தான் இருக்கலாம் என்று கூட அவள் நினைத்தாள். அதனால் அவள் மீனை விட்டு பறந்து சென்றாள். அவன் என்னை உண்மையாக மதித்திருந்தால், நேசிப்பது உண்மையானதென்றால் கரைக்கு நீந்தி வந்து என்னை தேடட்டுமே. தேடட்டும், அப்புறம் அவன் நட்பு உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ளலாம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டு பறந்தது. ஆனால் அது ஒரு வெற்று சமாதானம். உண்மையில் புதியதாய் வந்து சேர்ந்த அந்த உறவு பறவைக்கு அது பயந்தது. மீன் சீகலை காண்பதற்காக தினம்தோறும் கடற்கரையை நோக்கி நீந்த செய்தது. ஒவ்வொரு நாளும் அது கடினப்பட்டு நீந்தியது. வலுவான அலைகளுக்கு எதிராக நீந்தி, பயங்கரமான கடல் வாழ் உயிரினங்களுக்கு முன் தன்னை வெளிப்படுத்தி, எல்லா ஆபத்தையும் கடந்து அது தன்னுடைய நண்பனை தேடியது. ஆனால் அவளை அவன் ஒருபொழுதும் காணவில்லை. ஒவ்வொரு இரவும் அவன் சோர்வுடன் சோகத்துடனும் மீண்டும் கடலின் ஆழத்திற்கே திரும்புகின்றான். ஒரு நாள் அவனால் நீந்த முடியவில்லை.
அவன் கடலின் மேற்பரப்பில் நீந்துவதையே நிறுத்திவிட்டான். அந்த மீன் நோயுற்றிருப்பதாய் கடற்பறவைகளுக்கு செய்தி பரவியது. இந்த செய்தியை எடுத்து சென்று தன்னுடைய நண்பன் சீகலுக்கும் ஏதோ ஒரு பறவை சொன்னது. அலைகள் அவனை தாங்க முடியவில்லை என்றதை கேட்டதும் சீகல் கடற்பறவைக்கு மனம் தாழவில்லை. உடனே தன் நண்பனை பார்ப்பதற்கு ஓய்வின்றி கரைக்கு பறந்தாள். வலி நிறைந்த வாழ்க்கையில் தன் உயிரை காப்பாற்றி ஒரு உன்னதமான வாழ்வியல் நிலைமையை நமக்கு அளித்த அந்த நண்பனை உடனே பார்த்து விட வேண்டும் என்று அவளுடைய மனம் துடித்தது. ஆனால் அங்கே கண்டது வேறு. உயிர் மங்கிய நிலையில் மேற்பரப்பின் மீது மிதந்து கொண்டிருந்த மீனை அவள் கண்டாள். கடைசி முயற்சியுடன் மீன் தனது இறக்கைகளை செவில்களை அசைத்து சொன்னது. சீகலை பார்த்ததும் லேசாக கண்ணை திறந்து சொன்னது, சீகல், நீ நலமாக இருக்கிறாய் என்று மகிழ்ச்சி. உன்னை பார்த்து விட வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். உனக்கு ஏதோ நடந்துவிட்டதோ என்று நான் பயந்தேன். உன்னை காண முடியவில்லையே என்று வருந்தினேன். இப்பொழுது உன்னை நீ நலமான நிலையிலே நான் கண்டது மகிழ்ச்சி. அவ்வளவுதான். அதன் பின் அதனுடைய கண்கள் மூடின. அலைகள் அவனை இழுத்து சென்றன. தன் நண்பனுக்காக அனைத்தையும் அவன் செய்துவிட்டான் என்ற அமைதியுடன் அந்த மீன் அலைகளால் இழுத்துச் செல்லப்படுகிறது. கடற்பறவை சீகலோ அங்கேயே நின்றாள், அழுதாள். ஓர் உறவை அழிப்பது தூரம் அல்ல, அது மோசமான நம்முடைய மனநிலையின் உணர்வு. உண்மையான நட்பு நாம் அருகில் இருக்கிறோமா தூரத்தில் இருக்கிறோமா என்பதை சார்ந்ததல்ல, அதனையெல்லாம் தாண்டிய நேசத்தின் உறுதி. வேறுபாடுகளை மதிக்காதவர்கள் தனித்துவமான ஒன்றை இழக்கிறார்கள், தனக்கு உயிரானவற்றை இழக்கிறார்கள். அதன் பின் அவள் வாழ்நாள் எல்லாம் கரைக்கு அருகில் பறந்து தன்னுடைய அற்புதமான அந்த உயிர் நண்பனை நினைத்து கொண்டாள். நட்பை போன்ற மதிப்புள்ள ஒன்றை எந்த காரணத்திற்காகவும் அழிக்க விடாதீர்கள், சந்தேகத்தால் வீணடிக்காதீர்கள் என்பேன். உண்மையான நட்பு என்பது வேறுபாடுகளை தாண்டும் அன்பின் செயல். நாம் யாராக என்ன வேறுபாடுகளில் என்னென்ன நிலைமைகளில் இருந்தாலும் இதயம் எப்போதும் இணைவதற்கான வழியை கண்டுபிடிக்கும். நீலவானில் நான் ஒரு பறவை, ஆழக்கடலில் நீ ஒரு மீன், அமைதியான உன்னுலகில் என் ரகசியங்கள் சொன்னேன். ஆனால் நம்முலகம் வேறென்று பிறரின் குரல்கள் ஒலித்தன. அந்த சந்தேகம்தான் என்னை உன் கரையில் இருந்து விலக்கியது. நீயோ கடும் நீரோட்டத்தில் எனக்காக நீந்தினாய் உயிரை துச்சமென. உன்னை நான் வானில் தேடினேன், வேறொரு ரூபமாய் வருவாய் என்று. இன்று உன் அலைமேல் நான் ஒரு நிழலாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். சொல்ல துணிவில்லா வார்த்தைகளை எண்ணி வருந்துகிறேன் நான்.